ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம தேசி கீரை, தேசி பூ இருக்கு இல்லைங்களா, அந்த கீரை சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கலான்றத பார்க்கலாம் வாங்க. இது ஒரு வித்தியாசமான கீரை, வாங்க பார்க்கலாம். ஒரு வானடியில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம் ஒரு ஸ்பூனு, அதை போட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். நம்ம பூண்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்ல பூண்டு பொன்னிறமாக வதக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கீரை பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா நான் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த கீரை ஸ்வீட்டும் இருக்கும், கசப்பும் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னொரு 1-2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய். இது பாருங்கள், எல்லாம் பொன்னிறமாக வதக்கிட்டேன். இந்த வெங்காயம் கலர் மாதிரி இருக்குது. இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேசி கீரைங்க. இது நம்ம யூஸ்வலாக என்ன இது பூவில் சமைக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கோம். நானுமே இதை வித்தியாசமாக தான் பார்த்தேன் இந்த கீரையை. பட்டு சரி வாங்கிட்டு வந்து சமைச்சு தான் பார்ப்போன்ட்டு சமைச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஓகே, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அதில் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், இந்த கீரையை போட்டு, இதுக்கு தண்ணி வேண்டாம். நம்ம கீரையை அலசி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடியாக, கொஞ்சம் தண்ணி அதுவே விடும். இதை பாருங்கள், கிளறிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. பட் இது ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிருங்க. அவ்வளோதான். கீரை நம்ம பசல் கீரை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், ரொம்ப வதக்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், அதுவே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே கீரையில் உப்பு கடைசியாக போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் கீரை மூடி சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், கலர் மாறிடுச்சு உங்களுக்கு, கீரையோட கலரு. இப்போ இதுதான் டன். உங்களுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் நம்ம சமைக்கலாம். பட் இல்லைனாலும் இதை ரைஸ் கூடலாம் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் டன்னு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் அதில் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிறேன். அப்புறமா தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் திருகின தேங்காவே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு 1/2 கப்பு. இது பாருங்கள், தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா, தேங்காவும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இழுத்துரும். பாருங்கள், அந்த தேங்காவும் அந்த கீரையும் சேர்ந்து நல்ல ருசியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டே இருக்குன்னா தண்ணி கொஞ்சம் இழுத்துரும். இது கூட பருப்பு சாதம், இந்த கீரை பொரியல் பண்ணோன்னா நல்ல காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பவுலில் போட்டு, இது யூஸ்வலாக ரைஸில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த கீரையை போட்டு பிசைஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இது நான் ஒரு சைனீஸ் கடையில் பார்த்தேங்க. லைக் அந்த ஏஷியன் ஃபுட் மார்க்கெட் இருக்கும் இல்லைங்களா, அங்கே பார்த்தேன். அங்கே பார்த்து இந்த கீரையை வாங்கினேன். என்ன வித்தியாசமாக இருக்கே இந்த கீரை அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அது நம்ம இந்த சாமந்தி பூ கீரை மாதிரி இருந்தது. ஓகே, வாங்கிட்டு வந்து சமைச்சேன். இப்போது என்னென்ன தேவை, இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸ்டெப்ஸு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. நன்றி, வணக்கம்.